அதிர்ஷ்ட கற்கள் அப்படின்னா அது போட்டாவே நம்மளுக்கு கோடி கோடியாக பணம் கொட்டுன்னு கற்பனை பண்ணிக்காதீங்க. அந்த அதிர்ஷ்ட கற்கள்ங்கிறது அது இஷ்டம். உங்கள் வாழ்க்கையில் கர்மவினைக்கு உட்பட்டு உங்களுக்கு என்ன கிடைக்கணுங்கிற பிராப்தம் அமைப்பு இருக்கோ அந்த விஷயத்தை பூர்ணத்துவமாக எடுத்துக்கிறதுக்கு மட்டுமே அதிர்ஷ்ட கற்கள் ராசி கற்கள் பயன்படுமே தவிர, ராசிக்கல் போட்டாவே கோடீஸ்வரன் ஆயிடுவேன், அதிர்ஷ்டக்கல் போட்டாவே கோடீஸ்வரன் ஆயிடுவேன் கற்பனை பண்ணிக்காதீங்க. உங்கள் ராசிக்கும் உங்கள் லக்னத்திற்கும் ஒத்துப்போகக்கூடிய கற்களை பயன்படுத்தும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அந்த விஷயம் பூரணத்துவமாக கிடைக்குங்கிற விஷயத்தை அனுபவத்தில் பார்த்து புரிஞ்சுக்குங்க. வணக்கம். நான் உங்கள் ஆத்ம நண்பன். நாளும் கொள்ளும் நன்னிலை பொருந்தி இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி, திருப்தி, சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள். கடக லக்கணத்தில் பிறந்த 12 ராசிக்காரர்களுக்குமான பதிவு இந்த பதிவு. நீங்கள் எந்த திருத்தலங்களுக்கு போகும்போது வாழ்க்கையில் முன்னேற்றம், சுபிட்சம், தன்னிறைவு கிடைக்கும். எந்த திருத்தலங்களுக்கு போகக்கூடாது, எப்படிப்பட்ட அதிர்ஷ்ட கற்களை எந்த ராசிக்காரர்கள் அணியலாம், எந்த ராசிக்காரர்கள் தன்னுடைய ராசி கற்களை அணியக்கூடாது, ராசி கற்கள்னால் என்ன, அதிர்ஷ்ட கற்கள்னால் என்ன, இந்த பதிவு மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம். கடக லக்னம் அப்படிங்கிறது காலபுருஷ ராசிக்கு 4வது ராசியாக வரும். காலபுருஷ ராசிங்கிறது முதன்மையான வீடு மேஷ வீடு. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம். உங்களுடைய லக்னம் 4வது லக்னமாக வரும். காலபுருஷ ராசிக்கு 4வது வீடு. அந்த கடக லக்கணத்தில் 12 ராசிலையும் அன்பர்கள் பிறந்திருப்பீங்க. மேஷ ராசி, ரிஷபராசி, மிதுன ராசி, கடகராசி, சிம்ம ராசி, கன்னி ராசி, துலா ராசி, விருச்சிக ராசி, தனுசு ராசி, மகர ராசி, கும்ப ராசி, மீன ராசியில் அன்பர்கள் பிறந்திருப்பீங்க. லக்னம் கடக லக்னமாக இருந்தாலும் கூட இந்த 12 ராசிகளில் ஏதோ ஒரு ராசியில் கண்டிப்பாக நீங்கள் பிறந்திருப்பீங்க. இந்த பூமியில் என்ன நோக்கத்திற்காக நம்ம பிறந்திருக்குங்கிற விஷயத்தை சுட்டி காட்டக்கூடியது லக்னம். லக்னம்னா ஆள் விருப்பம்னு பேர். இந்த பூமியில் எந்த நோக்கத்திற்காக எந்த விஷயத்தை அனுபவிக்கிறதுக்காக நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது லக்னம். ராசிங்கிறது சந்திரன் இருக்கக்கூடிய இடத்த நம்ம ராசின்னு சொல்கிறோம். சந்திரன்னா உடல் காரகன், மனோகாரகன்னு பேர். அப்போது நம்ம எந்த விஷயத்தை ஆசைப்படுறோம், எந்த விஷயத்தை விரும்புகிறோம், அது எண்ணத்தின் வழியாக இந்த உடல் எந்த விஷயத்தை அனுபவிக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ராசி. அப்போ லக்னமும் முக்கியம், ராசியும் முக்கியம். தனி மனித ஜாதகத்தை பார்க்கும் பொழுது தசை, புத்தி, அந்தரம், சூட்சுமம், பிராணன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு லக்னத்தை மையமாக வச்சு பார்ப்போம். கோச்சார கிரக நிலைகளை தெரிஞ்சுக்கும் பொழுது நம்மளுடைய பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராசின்னு சொல்லப்படக்கூடிய சந்திரன் அடிப்படையாக வச்சு பார்ப்போம். அப்போ கடக லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்கன்னா உங்கள் லக்னாதிபதி சந்திரன். நீங்கள் கடக லக்கணத்தில் பிறந்திருந்தால் கூட மேச ராசியில் பிறந்திருக்கீங்கன்னா இந்த லக்னாதிபதி சந்திரனும் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் 2 பேரும் தங்களுக்குள்ள நண்பர்கள். கடக லக்னத்திற்கு அதிபதி சந்திரன், மேச ராசிக்கு அதிபதி செவ்வாய். சந்திரனும் வெளிச்சமான கிரகம், செவ்வாயும் நெருப்பு கிரகம். சந்திரனுக்கும் செவ்வாய்க்கும் 2 பேருக்கும் ஒரு புரிதல், நட்பு இருக்கிற ஒரு காரணத்தினால சந்திரன் வீட்டில் செவ்வாய் நீச்சமாக இருந்தாலும் கூட, செவ்வாய் வீட்டில் சந்திரன் நீச்சமாக இருந்தாலும் கூட இந்த 2 கிரகங்கள் சேர்ந்திருக்கும் பொழுது அல்லது பார்வையின் அடிப்படையில் சந்திர மங்கள யோகமாக செயல்படும். அதனால் மேச ராசியில் பிறந்த அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயுடைய பவளக்கற்களை தாராளமாக அணியலாம். சிகப்பு பவளம், பச்சை நிறம் இருக்கக்கூடிய பவளம், வெண்மை நிறம் இருக்கக்கூடிய பவளத்தை தாராளமாக அணியலாம். அப்படி அணியும் பொழுது உங்கள் லக்னத்திற்கு 5 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக செவ்வாய் இருக்கிறதுனால குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, மன நிறைவு கிடைக்கிறது, மகிழ்ச்சியான குடும்பம் அமைகிறது, எல்லாத்துக்கு மேலே தொழிலில் வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றது, இத்தனை விஷயமும் கடகராசி என்பவர்களுக்கு ஏற்படும். அப்போ மேச ராசியில் பிறந்த அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பவளக்கற்களை தாராளமாக தன்னுடைய ராசி கற்களை அணியலாம். இதெல்லாம் வேறு ஏதாவது அதிர்ஷ்ட கற்கள் அணியலாமா அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா, அதிர்ஷ்டக்கல் என்பது வேறு, ராசிக்கல் என்பது வேறு. ராசிக்கற்கள்லாம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, ராகு கேதுவை தவிர்த்து, ராகு கேது நெல்லு கிரகம், அந்த ராகு கேதுவை தவிர்த்து சப்த கிரகங்களாக இருக்கக்கூடிய சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, இந்த சப்த கிரகங்களை மட்டுமே
12 ராசிக்கும் அதிபதிகளாக கொடுத்துருக்கிறதுனால ராகு கேதுவுடைய கற்களை போட முடியாது. ஆனால் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் நவரத்தன கல்லையை வச்சு மோதிரமாக போடுறாங்க இல்லையா, அதில் ராகு கேதுவுடைய கற்களாக இருக்கக்கூடிய வைடூரியம் கோமேதகம் 2 வச்சு தான் போடுறாங்க. அப்போ அதிர்ஷ்ட கற்கள் என்பது வேறு, ராசி கற்கள் என்பது வேறு. அதிர்ஷ்ட கற்களை பொறுத்த வரைக்கும் சில பேருக்கு டைகர் ஐ போடுறாங்க, பெரிட்டாட் போடுறாங்க, ஜிர்கான் போடுறாங்க, லாபிஸ் ரசோலி போடுறாங்க, அக்வாமரின் போடுறாங்க, அமித்திஸ்ட் போடுறாங்க. இதெல்லாம் உபரத்தன கற்களாக இருந்தாலும் கூட இது அதிர்ஷ்ட கற்களாக பல பேர் போடுறவங்களும் இருக்காங்க. அப்போ அதிர்ஷ்ட கற்கள் வேறு, ராசி கற்கள் வேறு. அப்போ அதிர்ஷ்ட கற்களாக மேச ராசி என்பவர்கள் வேறு ஏதாவது கற்களை பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா, மாணிக்கக்கல், ஸ்டார் ரூபி, கார்னட் இது மாதிரி கற்களையும் பயன்படுத்தும் பொழுது தைரியம், தன்னம்பிக்கை, விவேகமான எண்ணம் ஏற்பட்டு வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க. அதற்கடுத்து கடக லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, ரிஷப ராசியில் பிறந்திருக்கிறீங்க. கடக லக்கணத்திற்கு அதிபதி சந்திரன், ரிஷப ராசிக்கு அதிபதி சுக்கிரன். இந்த சுக்கிரனுக்கும் சந்திரனுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பெண் கிரகமாக இருந்து நல்ல புரிதல் இருந்தாலும் கூட இந்த கடக லக்கணத்திற்கு 11ஆம் இடத்தின் அதிபதி பாதகாதிபதியாக சுக்கிரன் வர்றதுனால வைரக்கற்களை ரிஷபராசி என்பவர்கள் பயன்படுத்தக்கூடாது. அதற்கு பதிலாக வெண்மை நிறம் இருக்கக்கூடிய ஜிர்கான் கல்லை பயன்படுத்தலாம், பெரிட்டாட் பயன்படுத்தலாம், லாபிஸ் லசோலி பயன்படுத்தலாம், அக்வாமரின் பயன்படுத்தலாம். இது மாதிரி கற்களை பயன்படுத்தும் பொழுது சுக்கிரனால் கிடைக்கக்கூடிய நல்ல பலன்களை இந்த கற்கள் மூலியமாக நீ அனுபவிக்க முடியும். உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட கற்கள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மரகத பச்சை கற்களை தாராளமாக பயன்படுத்தலாம். நீங்கள் தாராளமாக ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களாக இருந்தீங்கன்னா, கடக லக்கணத்தில் பிறந்திருந்தால் கூட மரகத பச்சை கற்களை பயன்படுத்தலாம் அதிர்ஷ்ட கற்களாக. அது அப்படி பயன்படுத்தும் பொழுது படிப்பில் மேன்மை, செய்தொழில் ஆதாயம், விவேகமான புத்தி, நல்ல பேச்சாற்றல் இதன் மூலியமாக வாழ்க்கையில் சாதிப்பீங்க. அதற்கடுத்து கடக லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, மிதுன ராசியில் பிறந்திருக்கிறீங்க. கடக லக்கணத்திற்கு அதிபதி சந்திரன், மிதுன ராசிக்கு அதிபதி புதன். ஏற்கனவே நாங்கள் அடிக்கடி சொல்லியிருக்கிறோம், புதன்கிறது ஒரு தவறான தாய்க்கு பிறந்த தாயை வெறுக்கக்கூடிய ஒரு மகனாக சொல்லப்படுது. சந்திரனை பொறுத்த வரைக்கும் அந்த புதனை பெற்றெடுத்த தாய், தகப்பன் பேர் தெரியாமல் புதன்கிற மகனை பெற்றெடுத்ததுனால இந்த சந்திரனுக்கு புதனை ரொம்ப பிடிக்கும், தாய்க்கு மகனை ரொம்ப பிடிக்கும். ஆனால் மகனுக்கு தன்னோட தாயை பிடிக்காது. அப்போ கடக லக்கணத்தில் பிறந்த அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்திருந்தால் கூட மிதுன ராசிக்கு உண்டான மரகத பச்சை கற்களை தாராளமாக பயன்படுத்தலாம். இது இல்லாமல் பெரிட்டாட் பயன்படுத்தலாம். அதிர்ஷ்ட கற்கள் தாராளமாக வைரத்தை பயன்படுத்தலாம். எந்த ரூபத்திலையும் பாதிப்பு மிதுன ராசி அன்பர்களுக்கு வராது. ஜிர்கான் பயன்படுத்தலாம், லாபிஸ் ரசூலையும் பயன்படுத்தலாம். குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை, மன மகிழ்ச்சி, குதூகலமான வாழ்க்கை என்பது அமையும். அதற்கடுத்து கடக லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, கடக லக்கணத்தில் பிறந்து கடக ராசியிலே பிறந்திருக்கிறீங்க. உங்கள் ராசிக்கு அதிபதி சந்திரன், லக்கணாதிபதி சந்திரன். அப்போது லக்னாதிபதி ராசியாதிபதி 2 ஒருத்தராக வரதுனால முத்துக்கற்களை பயன்படுத்தலாம், வெண்மை நிறம் இருக்கக்கூடிய வெள்ளை பவளம் பயன்படுத்தலாம். அதற்கடுத்து ஓப்பல் பயன்படுத்தலாம், சந்திரகாந்த கல் பயன்படுத்தலாம். இந்த கல்லை பயன்படுத்தும் பொழுது மனதில் தெளிவு, தீர்க்கமான முடிவெடுக்கிறது, எந்த ஒரு விஷயத்தையும் நின்று நிதானமாக பொறுமையாக செஞ்சு அதன் மூலமாக வாழ்க்கையில் சாதிக்கிறது, நற்பெயர் புகழ் எடுக்கிறது. இப்படிப்பட்ட அமைப்புகளுக்கு இந்த கற்கள் தாராளமாக பயன்படும். அதற்கடுத்து உங்களுக்கு அதிர்ஷ்டக்கல்னு வேறு ஏதாவது கல்லை பயன்படுத்தலாமானா பவளக்கல்லை பயன்படுத்தலாம். மனதில் தெளிவு பிறக்கும், வாழ்க்கையில் மன மகிழ்ச்சி கிடைக்கும், நல்ல வாழ்க்கை துணை என்பது நிச்சயமாக அமையும். அதற்கடுத்து கடக லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, சிம்ம ராசியில் பிறந்திருக்கிறீங்க. உங்கள் லக்னாதிபதி சந்திரன், ராசி அதிபதி சூரியன். சூரியனுடைய ஒளியை வாங்கி தான் சந்திரன் பிரதிபலிக்கிறார். சந்திரனுக்கு சுய ஒளி கிடையாது. அப்போ சூரியனும் சந்திரனும் 2 பேரும் தங்களுக்குள்ள நண்பர்களாக இருக்கிற ஒரு காரணத்தினால நீங்கள் கடக லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் சிம்ம ராசியுடைய கற்களாக இருக்கக்கூடிய மாணிக்க கல்லை பயன்படுத்தலாம். உபரத்தன கற்களாக இருக்கக்கூடிய ஸ்டார் ரூபி, கார்னெட், பிங்க் சஃபயர் இது மாதிரி கற்களை பயன்படுத்தும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் தைரியம் மேலோங்கும். எந்த ஒரு காரியத்தையும் விடாமுயற்சியோடு செஞ்சு அந்த காரியத்தில் சாதிப்பீங்க.
சூரியனை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை நாயகன், ஒரு ஆளுமை இருக்கக்கூடிய கிரகம். அப்போ தலைமைத்துவ பதவி வேணும், முதன்மையான இடத்துக்கு வரணும், தொழிலில் சாதிக்கணும், பட்டம் பதவி புகழ் இதெல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா கடக லக்கணத்தில் சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மாணிக்கக்கல்லையும் பிங்க் சஃபயர், கார்னட், ரூபி இது மாதிரி கற்களை பயன்படுத்தலாம். அதற்கடுத்து கடக லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, கன்னி ராசியில் பிறந்திருக்கிறீங்க. கடக லக்கணத்திற்கு அதிபதி சந்திரன், கன்னி ராசிக்கு அதிபதி புதன். சந்திரனுக்கு புதனை ரொம்ப பிடிக்கும், அதனால் தாராளமாக மரகத பச்சை கற்களை பயன்படுத்தலாம். கடகலக்கணத்திற்கு 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானமாக இருந்து அந்த இடத்தின் அதிபதி புதனாக இருக்கிறதுனால கடினமாக முயற்சி எடுத்து எந்த ஒரு காரியம் நடக்கலை, சக்ஸஸ் ஆக முடியல அப்படின்னு நினைக்கக்கூடிய கன்னிராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் தாராளமாக மரகத பச்சை கற்களை பயன்படுத்தும் பொழுது, ஜேடு பயன்படுத்தும் பொழுது, ஸ்பின் பச்சை பயன்படுத்தும் பொழுது துணிச்சலாக ஒரு காரியத்தில் இறங்கி சாதிப்பீங்க. விவேகமான எண்ணம், புத்திசாலித்தனம், சாதுரியமான பேச்சு திறமை அத்தனையும் ஏற்படும். உங்களுக்கு அதிர்ஷ்ட கற்கள்னு வேறு ஏதாவது பயன்படுத்தலாமானா தாராளமாக வைரத்தை பயன்படுத்தலாம், வெண்மீனம் இருக்கக்கூடிய ஜிர்கான் பயன்படுத்தலாம், பெரிட்டாட் பயன்படுத்தலாம். இதெல்லாம் இந்த கற்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கோடி கோடியாக கொட்டி கொடுக்காட்டியும் கூட உங்கள் கர்மவினைக்குட்பட்டு என்ன கிடைக்கணுன்னு இருக்கோ அந்த விஷயம் பூரணத்துவமாக கிடைக்க உதவி செய்யும். அதற்கடுத்து நீங்கள் கடக லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, துலா ராசியில் பிறந்திருக்கிறீங்க. கடக லக்னத்திற்கு அதிபதி சந்திரன், துலா ராசிக்கு அதிபதி சுக்கிரன். சந்திரனுக்கும் சுக்கிரனுக்கும் நல்ல புரிதல் இருக்கிறதுனால, ஏன்னா சந்திரன் ஒரு பெண் கிரகம், சுக்கிரனும் ஒரு பெண் கிரகம். சந்திரன் தாய், சுக்கிரன் மனைவி. அப்போ சந்திரனுக்கும் சுக்கிரனுக்கும் நல்ல புரிதல் இருக்கிற ஒரு காரணத்தினால வைரக்கற்களை தாராளமாக பயன்படுத்தலாம். ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களை பொறுத்தவரை வைரக்கற்களை பயன்படுத்தக்கூடாது. கடகலக்கணத்திற்கு 11ஆம் இடம் பாதகாதிபதியாக வர்றதுனால, ரிஷப வீடாக இருக்கிறதுனால ரிஷபராசி என்பவர்கள் வைரக்கற்களை பயன்படுத்தக்கூடாது. ஆனால் துளாராசியில் பிறந்த நண்பர்களை பொறுத்த வரைக்கும் வைரக்கற்களை பயன்படுத்தலாம், ஜிர்கான் பயன்படுத்தலாம், பெரிட்டாட் பயன்படுத்தலாம். அதிர்ஷ்ட கற்கள்ங்கிற பேரை வேறு ஏதாவது கற்கள் பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா தாராளமாக சிகப்பு நிறம் இருக்கக்கூடிய பவளத்தை அணியக்கூடாது, வெண்மை நிறம் இருக்கக்கூடிய பவளம் அணியலாம். குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை நிலவும், குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், மனதில் தெளிவு பிறக்கும். அதற்கடுத்து கடக லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, விருச்சிக ராசியில் பிறந்திருக்கிறீங்க. கடக லக்கணத்திற்கு அதிபதி சந்திரன், விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய். சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்தால் சந்திரமங்கல யோகமாக சொல்லப்படுறதுனால பவளக்கற்களை தாராளமாக பயன்படுத்தலாம், வெண்மை நிற பவளம் பயன்படுத்தலாம். உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய். செவ்வாய்னா தைரியம், வீரம், விவேகம்னு பேர். அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியத்தையும் துணிஞ்சு வைராக்கியத்தோடு செஞ்சு ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பவளக்கல்லை அணியலாம். கடக லக்கணம் விருச்சிக ராசியில் பிறந்தவங்க பவளக்கல் மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டக்கல்லாக வேறு ஏதாவது கற்கள் அணியலாமானா டோப்பாஸ், மஞ்சள் நிறம் இருக்கக்கூடிய ஸ்குவாட்ஸ் இது மாதிரி கல்லை அணியலாம். அதற்கடுத்து கடக லக்கணம் தனுசு ராசியில் பிறந்திருக்கிறீங்க. இந்த கடக லக்கணத்திற்கு தனுசு ராசிங்கிறது லக்கணமும் ராசியும் சஷ்டாஸ்தகமாக வரும். பாருங்கள், கடக லக்கணம் 1, 2, 3, 4, 5, 6 ஆறாவது ராசியாக குருவுடைய தனுசு ராசி வரும். இந்த தனுசு ராசியிலிருந்து லக்கணம் 8ஆம் இடமாக வரும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அப்போ சஷ்டாஷ்டகமாக ராசியும் லக்னமும் வர்ற ஒரு காரணத்தினால உங்களுடைய ராசிக்கெல்லாம் இருக்கக்கூடிய குருவுடைய மஞ்சள் புஷ்பராகக்கல் அல்லது குருவுடைய வெள்ளை புஷ்பராகம், கனக புஷ்பராகம், ஸ்குவாட்ஸு, அதுக்கடுத்து மஞ்சள் நிறம் இருக்கக்கூடிய டோப்பாஸ் இது மாதிரி கற்களை பயன்படுத்தக்கூடாது. உண்மையை சொல்லப்போனால் நீங்கள் ராசிக்கல்லே பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்தும் பட்சத்தில் கடன் ஜாஸ்தியாகும், தேவையில்லாத பொருளாதார சிக்கல் ஏற்படும். அதிர்ஷ்டக்கல் நீங்கள் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். அதிர்ஷ்டக்கல்னால் என்ன அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் மாணிக்கக்கல்லை பயன்படுத்தலாம், கார்னட், அதற்கடுத்து பிங்க் சஃபயர் இது மாதிரி கல்லை பயன்படுத்தலாம், ஸ்டார் ரூபியும் பயன்படுத்தலாம். இக்காரணத்தை கொண்டு உங்கள் ராசிக்குண்டான ராசியோட அதிபதியாக இருக்கக்கூடிய குருவுடைய மஞ்சள் புஷ்பராக கல்லை பயன்படுத்தும் பொழுது தேவையில்லாத கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு பிரச்சனை, எதிர்ப்புகள் வலுக்கும், மருத்துவ செலவு ஏற்படும்.
சங்கடங்கள் மேலோங்கும். அதனால் கடக லக்கணம் தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கல்லை பயன்படுத்தாமல் இருக்கிறது மிகவும் நல்லது. அதற்கடுத்து கடக லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, மகர ராசியில் பிறந்திருக்கிறீங்க. கடக லக்கணத்திற்கு அதிபதி சந்திரன். சந்திரனை பொறுத்த வரைக்கும் வெளிச்சமான கிரகம், தாயுள்ளம் கொண்ட கிரகம், எல்லாத்துக்கும் கொடுத்து வாழக்கூடிய ஒரு கிரகம். மகர ராசிக்கு அதிபதி சனி. சனியை பொறுத்த வரைக்கும் இருள் தன்மை இருக்கக்கூடிய கிரகம், சுயநலமாக இருக்கக்கூடிய கிரகம், கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போது இந்த சனிக்கும் சந்திரனுக்கும் பகைத்தன்மை இருக்கிற ஒரு காரணத்தினால வெளிச்சத்துக்கு இருட்டை பிடிக்காது, இருட்டுக்கு வெளிச்சத்தை பிடிக்காது. அப்போ சனியும் சந்திரனும் 2 பேரும் எதிர்த்தன்மையில் பகைத்தன்மையில் இருக்கிறதுனால நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் நீலக்கற்களை பயன்படுத்தக்கூடாது. மகர ராசிக்கு அதிபதி சனி, சனியுடைய நீலக்கற்களை பயன்படுத்தக்கூடாது. கடகலக்கணம் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு ராசிக்கல் பயன்படுத்தக்கூடாது, அதிர்ஷ்டக்கல் பயன்படுத்தலாம். அதிர்ஷ்டக்கல்னால் புதனுடைய கற்களாக இருக்கக்கூடிய மரகத பச்சை கற்கள், ஜேடுங்கிற கல்லை பயன்படுத்தலாம், பெரிட்டாட் பயன்படுத்தலாம், வைரக்கற்களை பயன்படுத்தலாம். இதெல்லாம் அதிர்ஷ்ட கற்கள். ராசி கற்களை கண்டிப்பாக மகர ராசியில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்தக்கூடாது. அதற்கடுத்து கடக லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, கும்ப ராசியில் பிறந்திருக்கிறீங்க. உங்கள் ராசிக்கு அதிபதி சந்திரன், உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தின் அதிபதி சனி, சஷ்டாஷ்டகமாக ராசியும் லக்னமும் வர்ற ஒரு காரணத்தினால கடக லக்கணத்தை தொட்டு 8வது ராசியாக கும்ப ராசியும், கும்ப ராசியை தொட்டு 6வது ராசியாக லக்னமும் வர்றதுனால கடக லக்கணம் கும்ப ராசியில் பிறந்த அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி கற்களை அணியக்கூடாது. எப்பொழுதுமே இந்த கடக லக்கணத்தில் பிறந்த அன்பர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய லக்னத்திற்கு 6, 7, 8ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய குரு மற்றும் சனியுடைய கற்களை பயன்படுத்தக்கூடாது. எந்த லக்னமாக இருந்தாலும் 6, 7, 8ஆம் இடம் பொறுத்த வரைக்கும் பகை கிரகமாக வரும். எந்த லக்னமாக இருந்தாலும் 6, 7, 8ஆம் இடத்து அதிபதியோட கற்களை பயன்படுத்தும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் வம்ப விலை கொடுத்து வாங்குற மாதிரி ஆயிரும். கஷ்டங்கள் மேலோங்கும், சங்கடங்கள் ஏற்படும், நிம்மதி என்பது இருக்காது. அதனால் கும்பராசியில் பிறந்த நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கல் என்பது பயன்படுத்தக்கூடாது. அதிர்ஷ்டக்கல் ஏதாவது பயன்படுத்தலாம் அப்படின்னா தாராளமாக வைரக்கற்கள், ஜிர்கான், அக்வாமரின், பெரிட்டாட் இது மாதிரி கற்களை பயன்படுத்தலாம். நீலக்கல், கன்மெட்டல், அதற்கடுத்து அமித்திஸ்ட் இது மாதிரி கற்களை பயன்படுத்தக்கூடாது. கருப்பு நிற கற்களையும் பயன்படுத்தக்கூடாது. வாகனத்தில் பயணிச்சிட்ருக்கிறீங்க, பாதுகாப்பு தேவை, அதற்காக டைகர் ஐ அப்படின்னு கற்களை பயன்படுத்தலாம். அப்போது கும்ப ராசியில் பிறந்த நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ராசியும் லக்னமும் சஷ்டாஷ்டகமாக வர்றதுனால ராசிக்கல்லை பயன்படுத்தாமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதற்கடுத்து கடக லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, மீன ராசியில் பிறந்திருக்கிறீங்க. உங்கள் லக்னாதிபதி சந்திரன், ராசிக்கு அதிபதி குரு. சந்திரனும் குருவும் சேர்ந்தால் குரு சந்திர யோகமாக, கஜகேசரி யோகமாக 1, 4, 7, 10ஆம் இடத்துல இருந்தால் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது உங்களை பொறுத்த வரைக்கும் குருவும் சந்திரனும் தங்களுக்குள்ள நண்பர்கள். ரொம்ப பிடிச்ச கிரகம். சந்திரனுக்கு குரு பிடிக்கும், குருவுக்கு சந்திரனை பிடிக்கும். நீங்கள் மஞ்சள் புஷ்பராக்கல்ல அணியலாம். ஆனால் தனுசு ராசியில் பிறந்தவங்க மஞ்சள் புஷ்பராக்கல்ல அணியக்கூடாது. ஏன்னா கடக லக்னத்திற்கு 6ஆம் இடமாக தனுசு ராசி வர்றதுனால 6ஆம் இடத்து அதிபதியாக குரு இருக்கிறதுனால அதோடைய கற்கள் பயன்படுத்தும் பொழுது கடன் என்பது மேலோங்கும், எதிர்ப்புகள் வலுக்கும். ஆனால் மீனராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் மஞ்சள் நிறம் இருக்கக்கூடிய மஞ்சள் புஷ்பராக்கள், கனவு புஷ்பராக்கள், அதற்கடுத்து டோபாஸ், மஞ்சள் நிறம் இருக்கக்கூடிய மஞ்சள் எல்லோ சஃபயர் இது மாதிரி கற்களை பயன்படுத்தலாம். இதனால் உங்கள் வாழ்க்கையில் செய்தொழில் ஆதாயம், தொழிலில் முன்னேற்றம், பாக்கியம், அதிர்ஷ்டம், யோகம் அத்தனையும் கிடைத்து வாழ்க்கையில் முன்னுக்கு வருவீங்க. குழந்தைகள்னால தாய் தகப்பனுக்கு நற்பெயர் கிடைக்கும். அப்போ கடக லக்கணத்தில் பிறந்த 12 ராசியில் பிறந்த நண்பர்களுக்கும் எந்தெந்த ராசி கற்கள் அணியலாம், எந்தெந்த ராசிக்காரர்கள் கற்களை அணியக்கூடாதுங்கிற விஷயத்த சொல்லியிருக்கிறோம். எந்த ராசிக்காரர்களுக்காச்சு நான் சொல்லக்கூடிய விஷயம் விடுபட்டு போயிருந்தால் கமெண்ட் மூலிமா கேள்வி கேளுங்க. கட்டாயமாக நேரம் இருக்கும் பொழுது எங்களுக்கு பதில் தெரிந்திருந்தால் அந்த கமெண்ட்டுக்கு பதில் கொடுக்குறோம். அதற்கடுத்து கடக லக்கணத்தில் பிறந்த நண்பர்களை பொறுத்த வரைக்கும் எந்த திருத்தலங்களுக்கு போகும் பொழுது வாழ்க்கையில் முன்னேற்றம், சுபிட்சம் கிடைக்குங்கிற விஷயத்த இந்த பதிவில் பார்த்துடலாம். நீங்கள் கடக லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எந்தெந்த திருத்தலங்களுக்கு போகும்போது வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும்.
கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு 5 மற்றும் 10ஆம் இடத்து அதிபதி செவ்வாயாக வர்றதுனால செவ்வாயுடைய முதன்மையான வழிபாடு முருகன் வழிபாடு. முருகன் வழிபாடு அறுபடை ஸ்தலங்களுக்கும் போகலாம், முருகனோட திருத்தலங்களுக்கு எங்கே வேணால் போகலாம். முருகனோட திருத்தலங்களுக்கு போயிட்டு பொழுது வாழ்க்கையில் முன்னேற்றம், சுபிட்சம், தன்னிறைவு கிடைக்கும். அது பழனியாக இருக்கலாம், பழமுதிரி சோலையாக இருக்கலாம், திருச்செந்தூர் முருகனாக இருக்கலாம். எந்த ஒரு திருத்தலங்களாக இருந்தாலும் சரி, முருகனுடைய தலங்களுக்கு போகும் பொழுது வாழ்க்கையில் முன்னேற்றம், தைரியம், தன்னம்பிக்கை, பராக்கிரமம், விவேகமான எண்ணம், புத்திசாலித்தனம், எந்த ஒரு காரியத்தையும் தொட்டு சிறப்பாக முடிக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக அனுபவத்தை நடக்கிறத பார்த்துருப்பீங்க. அதற்கடுத்து கடக லக்கணத்தில் பிறந்தவங்க வெண் தாமரையில் வீற்றிருக்கக்கூடிய மென்மையான தெய்வமாக இருக்கக்கூடிய காமாட்சி, சரஸ்வதி, லக்ஷ்மி, இது மாதிரி பெண் தெய்வ வழிபாடுகள். அதுக்கடுத்து லலிதா சகஸ்ரநாமம் படிக்கிறது, திரிபுர சுந்தரி, பாலாம்பிகின்னு சொல்லக்கூடிய பாலா, இது மாதிரி பெண் தெய்வ வழிபாடுகள் செய்கிறது மிகவும் நல்லது. அதற்கடுத்து கடக லக்கணத்தில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் குருவுடைய திருத்தலமாக இருக்கக்கூடிய திரு ஆலங்குடி போகக்கூடாது. குருவுடைய திருத்தலமாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு தாராளமாக போகலாம், திரு ஆலங்குடி போகக்கூடாது. இந்த புது வருடம் கணக்கு போடுறதுக்காக பல பேர் திரு ஆலங்குடி போகிறீங்க. ஆனால் எல்லாத்துக்கும் திரு ஆலங்குடி செட் ஆகாது. அந்த ஊரில் பிறந்திருக்கவங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய மின்காந்த கதிர்வீச்சு உடம்புல இணைஞ்சிருக்கிறதுனா அவங்க தாராளமாக போகலாம். திரு ஆலங்குடியில் பிறந்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அவங்க கடக லக்கணத்திலே பிறந்திருந்தாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய மின்காந்த கதிர்வீச்சு உடம்பை எடுத்துக்கிறதுனால அவங்க தாராளமாக போகலாம். ஒரு 100 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் போகிறதுனால எந்த பாதிப்பும் இருக்காது. வெளியிலிருந்து போகிறவங்க திருச்செந்தூர் போய்ட்டுறது மிகவும் நல்லது. திரு ஆலங்குடி போகிறத தவிர்க்க பாருங்கள். திருச்செந்தூர் முருகன் கோயில் போகிறது மிகவும் நல்லது. திருச்செந்தூர், திரு ஆலங்குடி போய்ட்டுறதை தவிர்க்க பாருங்கள். 6ஆம் இடத்து அதிபதியாக இருக்கிறனால எந்த அளவுக்கு வருமானம் வருதோ அந்தளவுக்கு அந்த வருமானம் தங்காது. வரவுக்கும் செலவுக்கும் நிகராக ஓடும். குழந்தைங்களால் எதிர்ப்புகள் மேலோங்கும். அதனால் திரு ஆலங்குடி போகிறத தவிர்க்க பாருங்கள். நீங்கள் கணக்கு வழக்கு போடுறதுக்காக ஒரு வருஷம் போயிட்டு தான் வரீங்க அப்படின்னா மற்ற நபர்கள் மூலயமா அந்த நோட்டை மட்டும் வச்சு தாராளமாக வாங்கிக்கிறது தப்பு கிடையாது. நீங்கள் இங்கே போகிறத தவிர்க்க பாருங்கள். அதற்கடுத்து உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் லக்னத்திற்கு 4ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்து அதிபதி சுக்கிரனாக இருக்கிறதுனால சுக்கிரனுடைய தலமாக இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் போய்ட்டுறது நல்லது. ஸ்ரீரங்கம், கஞ்சனூர், இந்த இடங்களுக்கு போய்ட்டு பொழுது ஸ்ரீரங்கம், கஞ்சனூர் மற்றும் சமயபுரம் திருத்தலங்களுக்கு போய்ட்டு பொழுது வீடு வாங்கிறது, நிலபுலங்கள் பிடிக்கிறது, சொத்துக்கள் சேர்றது, செய்கிற தொழிலில் லாபம், ஆதாயம் கிடைக்கிறது, இப்படிப்பட்ட விஷயத்தை அனுபவத்தில் இங்கே பார்க்கலாம். அப்போது செவ்வாயுடைய முருகன் தலங்களுக்கு போகலாம், குருவுடைய திருச்செந்தூர் தாராளமாக போகலாம், குருவுடைய திரு ஆலங்குடி போகக்கூடாது, சுக்கருடைய ஸ்ரீரங்கம், கஞ்சனூர், சமயபுரம் மாரியம்மன் கோயில்களுக்கு போகலாம். அதற்கடுத்து குறிப்பாக சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோயில், குருவாயூரப்பன் கோயில், இது மாதிரி தலங்களுக்கு போய்ட்டு பொழுது உங்கள் வாழ்க்கையில் மன மகிழ்ச்சி, குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, செய்தொழில் முடக்கமாக இருந்தால் அந்த செய்தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கிறது. இப்படிப்பட்ட விஷயத்தை அனுபவத்தில் பார்க்கலாம். அதற்கடுத்து சூரியனுடைய கோயிலாக இருக்கக்கூடிய சூரியனார் கோயில், சூரியனார் கோவில் தாராளமாக போகலாம். சந்திரனுடைய திருத்தலமாக இருக்கக்கூடிய திங்களூர் மற்றும் திருப்பதி, திங்களூர், அதற்கடுத்து திருப்பதியும் போகலாம். இந்த இடங்களுக்கெல்லாம் போய்ட்டு போது வாழ்க்கையில் முன்னேற்றம், சுபிட்சம் கட்டாயம் கிடைக்கும். எங்கே போகக்கூடாது? திருநள்ளாறு சனீஸ்வரனுடைய கோயிலாக இருக்கிறதுனால உங்கள் லக்னத்திற்கு 8ஆம் இடத்து அதிபதி சனியாக இருக்கிறதுனால திருநள்ளாறு போகக்கூடாது. 8ஆம் இடத்து அதிபதிங்கிறது அசிங்கம், கேவலம், வீண்பழி, செய்யாத குற்றத்திற்கு தண்டனை இதெல்லாம் கொடுக்கக்கூடிய நபர். அந்த பிறப்பு ஜாதத்தில் அவர் வலுவாக இருந்து மேற்கொண்டு அந்த கிரகத்துடைய தலங்களுக்கு போகும் பொழுது மேலும் வலுவடைகிறதுனால இப்படிப்பட்ட கஷ்டங்கள் என்பது மேலோங்கும். 6ஆம் இடத்து அதிபதியாக குரு வர்றதுனால திரு ஆலங்குடியும் போகிறது அவ்வளோ நல்லதல்ல. அதற்கடுத்து நீங்கள் வேறு எங்கே போகக்கூடாது? கடக லக்கணத்தில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் அங்காள பிரதேச திருத்தலங்களுக்கு போகும் பொழுது இந்த மயான கொள்ளை அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட நாள் நடக்கும். அந்த நாள் போகாமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி வீரப்பூர் சில பேர் போய்ட்டுருவாங்க. அங்கேயும் பார்த்துட்டிங்கன்னா
இந்த படுகள காட்சின்னு ஒன்று நடக்கும். அப்படிப்பட்ட அந்த நேரங்களில் போகாமல் இருக்கிறதுனால மற்ற நாட்கள் தாராளம் போகலாம். சித்தர் வழிபாடு செய்யலாம், பெருமாள் வழிபாடு தாராளமாக செய்யலாம். குறிப்பாக சிவன் வழிபாடை பொறுத்த வரைக்கும் கடகலக்கம் பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அவங்க தாராளமாக சூரியனோட ஒளியை தான் வாங்கி சந்திரன் பிரதிபலிக்கிறதுனால, சூரியன் தான் முதன்மையான அதிகாரம் இருக்கக்கூடிய ஆளுமை இருக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால சிவன் வழிபாடு தாராளமாக செய்யலாம். அகங்காரம் என்பது மறைந்து மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல எண்ணங்கள் மேலோங்கும். அப்போது செவ்வாயுடைய திருத்தலங்களுக்கு போகலாம். குருவுடைய திருத்தலங்களில் குறிப்பாக திரு ஆலங்குடி போகக்கூடாது. சுக்கரனுடைய திருத்தலங்களுக்கு போகலாம். பெண் தெய்வ வழிபாடு தாராளமாக செய்யலாம். குறிப்பாக குருவாயூரப்பன் அல்லது சோட்டானிக்கரை பகவதி அம்மன், எல்லாத்துக்கு மேலே வெண் தாமரையில் வீட்டில் இருக்கக்கூடிய சரஸ்வதி, லக்ஷ்மி, காமாட்சி, இது மாதிரி மென்மையான தெய்வ வழிபாடுகள் செய்யலாம். சூரியனார் கோயிலுக்கு செல்லலாம். சந்திரனுடைய திங்களூர் மற்றும் திருப்பதி போகலாம். போகக்கூடாத தலங்கள் 2 குறிப்பாக திரு ஆலங்குடி, திருநள்ளாறு 2 மட்டும் தவிர்த்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மேன்மை என்பது கண்டிப்பாக கிடைக்கும். படுகள காட்சியை பார்க்கக்கூடாது, மயான கொள்ளையை பார்க்கக்கூடாது. இப்படிப்பட்ட விஷயங்களை தவிர்த்து எந்த கிராமத்து தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு அல்லது விஷ்ட தெய்வ வழிபாடு எதை செஞ்சீங்கனாலும் வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது மேன்மையாக கிடைக்கும். ரொம்ப நன்றிங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் வாழ்க்கையில் தொட்டக்காரியை சிறப்பாக முடியும்னா ஹோரையை பற்றி தெரிஞ்சுருக்கணும். அப்போ ஹோரையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள். பிரம்ம முகூர்த்தத்தில் எந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுது வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு காணொலியை பாருங்கள். உங்களுடைய வாகன அதிர்ஷ்ட எண்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள். அந்த வாகன அதிர்ஷ்ட எண்களை எப்படி பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள். ரொம்ப நன்றிங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.